இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆமென். பல கவலைகளோடு கூட, பல யோசனைகளோடு கூட, பலவிதமான சூழ்நிலைகளோடு கூட இந்த கால வேளை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போயிருக்கிறேன். ஆமென். எப்படிப்பட்ட சமாதானம்? உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல. அவருடைய சமாதானமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் கலக்கங்கள், உங்கள் பயத்தை எல்லாவற்றையும் நீக்குகிற ஒரு உன்னதமான ஒரு சமாதானத்தை தேவன் இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா இந்த உலகத்தில் வந்ததே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அநேக மனுஷர்கள் அநேக காரியங்கள் சொல்லுவார்கள், ஆனால் இயேசு ராஜாவினுடைய நோக்கமே இந்த பூமியில் சமாதானமற்ற இருக்கிற இருதயங்களை சமாதானம் செய்ய அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இன்று மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சமாதானத்தை அவர்கள் இருக்கிறார்கள்? காரிய கவலை. கவலை என்று பார்க்கும்போது பலவிதமான கவலைகள் உண்டு மனுஷனுடைய வாழ்க்கையில். குடும்பத்தில் பாரங்கள் கவலையாக இருக்கும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கவலையாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தை முதல் ஒரு மனுஷனுடைய மரண இறுதி மூச்சு வரை கவலை இல்லாத ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது. ஒரு குழந்தை அழுவுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஆமென். ஒரு வாலிப பிள்ளைகளுடைய கவலை என்ன? எப்போ பார்த்தாலும் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? திட்டிகிட்டே இருப்பாங்க. வாலிப பிள்ளையோட கவலை என்ன? எப்போ பார்த்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தகப்பனும் தாயும் அவங்களுக்கு எப்படி டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள கவலைகள் என்ன? ஐயோ, என் குடும்பத்தை நான் எப்படி சீர்தூக்கி நிற்கப் போகிறேன்? இந்த கடன் சூழ்நிலைகளை எப்படி நான் மாற்றப் போகிறேன்? என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னுடைய பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பலவிதமான கவலைகள் உள்ள மனுஷர்கள் உண்டு. கவலைன்னு சொல்ல போனால் எத்தனையோ கவலைகள் இருக்கும். சிலர் தன்னுடைய சரீரத்தை குறித்ததான கவலை, சிலர் தங்களுடைய பெருமையான காரியங்களை குறித்து கவலைப்படுகிற காரியம், சிலர் ஐஸ்வர்யத்தை குறித்து கவலைகள், பல காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த கவலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரே ஒரு மருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் ஒன்று மாற்றமே தான். ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாய் சுருக்கமாய் ஒரு 3 பிரதான காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடுவான். சில பேர் அடுத்தவனை ஏதாவது ஒன்று பண்ணி அதன் மூலியமாக நமக்கு சமாதானம் வருமானு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தான தர்மம் பண்ணால் சமாதானம் வந்துடும். நடுவில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அடிக்கடி ஒரு நபர் என் கனவுல வராங்க. என்னது? அடிக்கடி செத்து போனவங்க என் கனவுல வராங்க. யாருக்குன்னா கூப்பிட்டு 2 வேளை சாப்பாடு போட்டால் சரியாயிடுமா? என்னது 2 வேளை? என்ன ஒரு ஐதீகம் பார்த்தீங்களா? நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு சொல்கிற காரியம் என்னது? இன்றைக்கு அது ஒரு சமாதானம். ஐயோ, செத்து போனவன் வந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டானா, அதனால் யாரையாவது கூட்டி என்ன பண்ணு, சாப்பாடை போடு. பாருங்கள் மனுஷனுடைய கவலை. ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கிற ஒரு நபர் உண்டு, நம் இயேசு ராஜா ஒருவரே. இந்த கால வேளையில் என்னென்ன சூழ்நிலைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க என்பதை நான் அறியேன். என்னென்ன கவலையோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தை தான். என்னென்ன சூழ்நிலையோடு கூட இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர்
ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், எல்லா மனுஷனுக்கும் உள்ள முதல் காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சவால்களை சந்திப்பது. ஆமென். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய சவால்களை சந்திப்பது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்க காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு ஆங்கில வேதம் வைத்திருக்கலானால் மேத்யூ சாப்டர் 14 verses 15. சாயங்காலம் ஆனபோது, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது இங்கு இயேசு ராஜா 5000 பேருக்கு போஷிக்க அவர் மனதுள்ளதாக இருக்கிறார். ஆனால் இந்த சீஷர்களுடைய கவலை என்ன? இப்படிப்பட்ட வனாந்திரமான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரே என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கவலை. பாருங்க, இந்த சீஷர்களுக்குள்ளாக 3 விதமான கவலைகளை இங்கு நாம் இந்த வசனத்தில் பார்க்கலாம். முதலாவது காரியம், சீஷர்கள் அந்த இடத்தை குறித்து கவலைப்பட்டார்கள். எப்படிப்பட்ட இடம்? வனாந்திரமான இடம். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை. இயேசு அதை கேட்டு அவ்விடமிருந்து படவில் ஏறி, பாருங்க, இயேசு வனாந்திரமான இடத்துக்கு என்ன பண்ணாரு? தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்கள் இருந்து, பாருங்க, ஆண்டவர் வனாந்திரத்தை தேடி போகிறார். ஆனால் ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். வனாந்திரமான இடம். அந்த வனாந்திரமான இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு தண்ணி வசதியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்லலாம் சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது. ஆண்டவரை தேடி திரளான ஜனக்கூட்டங்கள் வருகிறது. இங்கு பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த சீஷர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம் என்ன? சாயங்காலம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும், ஜனங்கள் எல்லாம் திரும்பி போகணும், இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ஆனால் இங்கு எந்த வழியுமே இல்லையே. பாருங்க, சீஷருடைய இருதயத்தின் காரியம் என்ன? அவருக்கு என்ன பயம்? ஒன்று கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், ஒன்று கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சுன்னா நமக்கே இங்கே வழி இல்லையே. இத்தனை திரளான ஜனங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். சீஷர்களுடைய கவலை என்ன? இந்த இடம் ஒரு வனாந்திரம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட நம்முடைய கவலை என்ன? உங்களுடைய கவலை என்னங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் இதுதான். சீஷர்களுக்கு தெரியும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவனுக்கு சாப்பாடு கிடச்சிடும்ன்றதில் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சாப்பாடு கிடைத்திரும்ன்றது அப்புறம் அவனுடைய கவலை என்ன? இந்த வனாந்தரத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கை கூட சீஷர்களை போல கவலைப்பட்டு கொண்டு இந்த காலவேளை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த சீஷருடைய கவலை என்ன? ஐயோ, இந்த இடம் வனாந்திரம், அங்கு எதுவும் உணவு வாங்க முடியாது, அங்கே எந்த ஒரு காரியமும் இல்லை, தண்ணீர் பருக முடியாது. ஆனால் ஆண்டவர் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, 2வது காரியத்தின் கவலை என்னன்னா, நேரத்தை குறித்ததான கவலை. காரியம் அந்த இடத்தை குறித்ததான கவலை, 2வது காரியம் நேரத்தை குறித்ததான கவலை. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா
அந்த சூரியன் மறைந்ததுன்னா வனாந்திரத்தை நீங்கள் பார்ப்பினானால் விஷப்பூச்சிகள், மிருகங்கள், இப்படிப்பட்ட என்ன சொல்லலாம், பாதுகாப்பில்லாத ஒரு இடம். அடுத்த காரியம் சீஷர்கள் யோசிக்கிற ஒரு காரியம் என்ன, உணவுலாம் அப்புறம்தான். இந்த வனாந்திரமான இடத்துல 5000 பேர் கூடி இருக்கிறான். இருட்டிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன வரும், விலங்குகள் வரும், விஷப்பூச்சிகள் வரும். ஒருவேளை ஏதாகிலும் ஒரு காரியம் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது கண்களுக்கு முன்பதாக வனாந்திரத்தை போல காட்சி அடைக்கலாம். ஆனால் அந்த வனாந்திரமான அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரமான இடம். சீஷர்களுடைய கவலை என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போது இந்த ஜனங்களை நாம் எப்படி வழி நடத்த போகிறோம்? இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறது போல இருக்குதா? கவலைப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷருடைய கவலை பாருங்க. காரியம் அவன் கவலை என்ன, அந்த இடத்தை குறித்து. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்தை குறித்து கவலையோடு கூட இந்த கால வேளையில் வந்திருக்கலாம். இல்லை உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்து கவலையோடு கூட வந்திருக்கலாம். ரெண்டாவது காரியம், சீஷர்களுடைய அடுத்த கவலை என்ன, நேரம். என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் வீணாகி போயிடுச்சு, என் வாழ்க்கையில் இத்தனை காலங்களை நான் வெறுமையாய் கழித்து விட்டேனே, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சீராய் செய்யாமல் போனேனே என்று ஒரு கவலையோடு கூட இந்த காலவெளியில் நீங்கள் ஆராதனையில் அமர்ந்திருக்கலாம். சீஷர்களுக்கும் அதே கவலை தாங்க. ஆனால் இங்கு ஒரு அழகான ஒரு காரியம் உண்டு பாருங்க. இந்த 12 சீஷர்களும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறது தான் இந்த 15வது வசனத்தில். ஆண்டவருக்கு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்? ஆண்டவர், சாயங்காலம் ஆயிடுச்சு ஆண்டவர், இந்த வனாந்திரமான இடத்துல நேரம் ஆயிடுச்சு ஆண்டவர், ஜனங்கள் கிராமத்துக்கு போக தங்கள் போஜன பாத்திரங்களை கொள்ளும்படி அவர்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவர், அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சீஷர்கள் 12 பேரும் ஒன்றா சேர்ந்து இயேசு ராஜாவின் இடத்துல வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகளை கூட என்ன பண்ணுறோம், யாராவது நம்மளுக்கு ஆறுதல் செய்ய மாட்டார்களா? யாராவது நம்மளை விடுதலை ஆக்க மாட்டார்களா? யாராவது என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்க மாட்டாங்களா? யாராவது என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வனாந்திரமாய் நடந்து போகிற இந்த பாதையில், இந்த இருட்டான இந்த சூழ்நிலைகளில் யாராவது எனக்கு வெளிச்சம் தர மாட்டார்களா என்று நம்ம கூட இந்த சீஷர்களை போல தான் அநேக நேரம் புலம்புகிறதா இருப்போம். பாருங்க, சீஷர்கள் கேட்டதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த வனாந்திரமான பூமியில் ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் எப்படி போஷிக்க போகிறீர்? அவங்க திரும்பியாவது வீட்டுக்கு போட்ட ஆண்டவர், நீங்கள் இங்கேயே உட்கார வைத்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சீஷர்களுக்கு கவலை. இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட தொடங்கின இடத்துலையே என் வாழ்க்கை நின்று கொண்டே இருக்குதேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது இதோடு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. என்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இவர்களை அனுப்புங்க என்று சொல்லும் போது 16வது வசனத்தில் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. என்னங்க அர்த்தம்? அலைந்து திரிந்தது போதும், உன் முழங்கால்களை தேவனுடைய சமூகத்து நேராக முடக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தீர்க்க தரிசனம் கேட்டிருப்பீங்க. எத்தனையோ காரியம் இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், இந்த காரியம் அந்த காரியம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா?
ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், மிக அழகான ஒரு வார்த்தை. இயேசு அவர்களை நோக்கி என்ன பண்ணாது, அவர்களே போக வேண்டான்னு சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. உன் வனாந்திர வாழ்க்கையை பார்த்து திரும்பி கடந்து சொல்லாதீங்க. வனாந்திரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாளில், இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை உங்களால் கொண்டு போக முடியாதுங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களோடு கூட சொல்லி கொண்டு இருக்கிறேன். குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் தானுங்க குடும்பம். கணவனும் மனைவிக்குள்ளாக சரியான ஒரு மனலன்னா பிள்ளைகள் வாழ்க்கை கேள்விக்குறிதான். நீ என்னதான் வானத்துக்கு கீழுக்கும் நான் ஏனியை பார்க்கணுன்னு சொன்னாலும் உனக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா உனக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கு சமாதானத்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வரவே முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் கொண்டு வர முடியும்? உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருந்தால் தான் உன் குடும்பத்திற்குள்ள தேவன் உலாவுகிறவராக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் குடும்பத்தில் தேவன் உலாவுறது மாற்றமல்ல, ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவுள்ளதாகவே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தில் சீஷர்கள் அறியாமல் இருந்த ஒரு காரியம்தான். ஆனால் தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, பாருங்க, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். வாசிமா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இராமல் ஒருவரும் கெட்டு போக படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பொறுமையோடு கூட காரியங்களை செய்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், ஆனால் ஏன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேன்து? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? இந்த சீஷர்களை குறித்து தியானிக்கும் போது மிக அழகான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒன்று இடத்தை குறித்து, 2வது காலத்தை குறித்து. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ பயம் உண்டாகும் தெரியுமா? அவனுடைய வயது தன்னுடைய வாழ்க்கைக்கு சரியாய் ஓட ஆரம்பிக்காமல் நிற்குது பார்த்தீங்களா? அன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் கவலைகள் அவனை அழுத்துகிறதா இருக்கும். பாருங்க, படிக்கிற வயசில் படித்து வந்துடுவோம், வேலைக்கு போகிற நேரத்தில் வேலை கிடைக்காமல் இருக்கும் போது தான் ஒரு வாலிபனோ இல்லை வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில் பயம் உண்டாகும். எப்படிப்பட்ட பயம்? ஐயோ, நான் அடுத்து என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்? நல்ல ஒரு குடிகாரனை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா நீ நல்லா குடிக்கிறிய, இதில் உனக்கு சமாதானம் வருதா கேளுங்களேன். அவன் மிக அழகாக சொல்லுவான், இந்த நாசமாக போகிற குடி என் வாழ்க்கையை அழிச்சிடுச்சுங்க. என்னது? வாழ்க்கையை அழிச்சிடுச்சு, இதிலிருந்து நான் எப்படி விடுதலையாக போகிறேன்? எல்லா மனுஷனுடைய கவலை, இந்த சீஷர்களுடைய கவலை வனாந்திரம். 2வது நேரம். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் நேரம். இந்த நேரத்தை கடந்து போன பிறகு அந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன பயம் வருது? ஐயோ தேள் வந்துடுமோ, ஐயோ பூச்சி வந்துடுமோ, ஐயோ விலங்குகள் வந்துடுமோ என்று அச்சமிட்டு தேவனிடத்தில் போகிற காரியம். 3வது காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். இங்கு 3வது காரியம், இங்கு பார்க்கிற ஒரு காரியம் பாருங்க, தாமதிக்கிறார் என்று இந்த கால வேளையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம்
தாமதமாக இருக்குதுன்னு நினைத்து கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு தான் தேவன் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். பாருங்க, திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, பாருங்க, ஆண்டவர் காரியம் பண்ணுகிறது என்ன? இத்தனை திரளான ஜனங்கள் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி ஆண்டவர் கேட்குற கேள்வின்னா கேள்வின்னா வாசிமா, அது வாசிங்க 5வது. பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுவதற்காக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். வேலை இல்லை, வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அடுத்த வேலைக்கு நமக்கு கஞ்சி இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? போஷிப்பார், நடத்துவார், வழி நடத்துவார். ஆமென். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, பிலிப்பு கிட்ட சொல்கிற ஒரு காரியம், இவர்களுக்கு சாப்பிடத்தக்க அப்பளங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். அடுத்த வார்த்தை 7வது வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி. அநேக நேரம் நம்மளோட வாழ்க்கையில் இழப்புகளும் கண்ணீர்களும் துயரங்களும் வரும்போது நமக்கு நல்லா தெரியும், இது நம்முடைய ஓட்டம், இது நம்முடைய காரியம், இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய காரியம்னு தெரிந்தோம். அந்த காரியம் நம்ம கைக்கு வராமல் நம்ம கண் முன்பதாக நிற்கும் போது நமக்குள்ளாக வருகிற ஒரு அவிசுவாசம் இருக்குது பாருங்க. அதை தான் இங்கே அழகாக சீஷரிடத்தில் காண முடிகிறது. பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இவர்களுக்கு போஜனத்துக்கு என்ன பண்ணு ஆயத்தப்படுத்துன்றார். ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் எவ்வளோ என்ன சொல்கிறான்? 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, போஜனத்தை கொடுன்னு சொல்கிறாரு. ஆனால் பிலிப்பு சொல்கிறான், ஆண்டவரே, இங்கே இருக்கிறது 200 ரூபா பணம், இந்த 200 ரூபா பணத்தை வச்சு நீ 5000 பேரை போஷிக்க சொல்கிறீங்களா ஆண்டவரே? இது எப்படி ஆண்டவரே கூடும் என்று. இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒன்றுமில்லாத நிலைமையோடு கூட நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை ஏதோ என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றுமில்லாத உன் கரத்தில் இருக்கிற அந்த சிறிய அந்த வாசல் மூலியமாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெரிய வாசலுக்குள்ளாக கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரியுங்க. ஆனால் என்ன எப்படி நடக்க போகுது என்பதை உங்களால் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் மனுஷ வாழ்க்கையில் செய்வார்னு சொன்னால் செய்வார். எப்போ எப்படி எது எப்படியெல்லாம் எந்த விதமான கேள்விக்கும் அவர்கிட்ட என்ன இருக்காது? பதிலே இருக்கவே இருக்காது. அவங்க தேவ தூதனாக இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் ஒரு மனுஷ வாழ்க்கையில் எப்படி என்னன்னு சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டார்? முன்னாடியே சொல்லிட மாட்டார். நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன், நான் தருவேன், வாசல்களை திறப்பேன். ஆனால் அந்த வாசல்கள் கரடு முருடாக போய் செம்மையாய் மாறுமா, இல்லை செம்மையாய் போய் கரடு முருடான பாதையில் வந்து நீ பரலோகம் வருவாயா என்று உங்களை அழைத்த தேவன் ஒருவருக்கு மாத்திரமே தான் தெரியும். அதனால தான் பிலிப்பை பார்த்து கேட்கும் போது பிலிப்பு சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, என்கிட்ட வேற 200 பணம் தானே ஆண்டவரே இருக்குது, நான் எப்படி ஆண்டவரே இத்தனை பேருக்கு வாங்க முடியும்னு. அடுத்த சீஷம் பாருங்க, 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவருடைய சீஷல் ஒருவனான சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவனை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே அந்திரேயாவிடத்தில் அவன் சொல்லுகிற சீஷன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது? சத்தமா 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்குது. ஆமென். இன்றைக்கு கால வேளையில் கூட உங்கள் கண்ணு முன்னாடி 5 அப்பம் 2 மீன் இருக்குது.
அது உங்களால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 பேர் ஒன்றா போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறாங்க. என்ன நிற்கிறாங்க? ஆண்டவரே, வனாந்திர ஆண்டவரே, நேரம், ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பு, அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர், நீ அனுப்பாத, அவனை நிற்கவை. சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு. பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, அவங்களுக்கு போஜனம் ஆயத்தம் பண்ணு, உன்கிட்ட என்ன இருக்குது? 2வது காரியம் சொல்லி முடித்தோன்னு அவன் சொல்கிறான், பணத்தை குறித்து, ஆண்டவரே 200 பணத்துக்கு இத்தனை திரளான ஜனங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரே போஷிக்க முடியும்? அடுத்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியமானது, அடுத்த அந்திரேயா வரான் பாருங்க. ஆண்டவரே, ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பமோ 2 மீனும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த அற்பமான உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் செழிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதை கேட்டவுடன் லூக்கா 9ஆம் அதிகாரம் 16-17 மிக அழகாய் இருக்கும். அப்போது அவர் அந்த வானத்தை அனாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷருக்கு கொடுத்தார். அவர் ஜனங்கள் அழகாக அமர்ந்தார்கள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு தேவனாகிய கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய கவலையான காரியங்கள், இந்த சீஷர்களை பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை குறித்து அவர்கள் பயந்தார்கள். 1 வனாந்திரமான இடம், 2வது நேரத்தை குறித்ததான பயம், 3வது காரியம் ஒன்றுமில்லாத இந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த 3 காரியம் சீஷர்களுக்குள்ள அதே காரியத்தோடு கூட இந்த கால வேளையில் நீங்கள் வந்திருப்பீங்கனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். உங்கள் கையில் இருக்கிறத தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை இதுதான்ப்பா, என் வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்கள். எப்படி ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அந்த 5000 பேரை போஷித்தாரோ, அதே போல உன் கையில் இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட நீ இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எடுக்க 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 உன் கூடை நிறைந்து கொண்டே இருக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பணத்தை பற்றி, அப்பத்தை பற்றி பேசலைங்க, இது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இத்தனை வருஷமும் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டு போய் இருக்கலாம். ஐயோ, இது வனாந்திரம், இது வேஸ்டான காரியம். எந்த இடம் உனக்கு வனாந்திரமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை போஷித்து உன்னை உயர்த்தி உன்னுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பம் தாங்க. சீஷர்கள் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகள் அற்பமான கேள்வி. ஆண்டவரே அவனை துரத்திடுங்க, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, வேற மாற்றிடுங்க. நீ செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம அங்கே இருப்போம், ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவங்க அங்கே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும், ஆனால் நம்ம கையில் என் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ உவமைகள், எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்யும் போது இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது தான் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம வாழ்க்கைக்கோ இந்த 5 அப்பம் 2 மீனுக்குரிய காரிய சீஷர்களுடைய கவலை என்னவா இருக்குது? அப்போ நம்ம வாழ்க்கையுடைய கவலை என்ன? ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலை என்ன? கவலை இருக்குது. ஆண்டவர் பக்கத்திலேயே பாருங்க, அது சொல்லும் போது மிக அழகாக இருக்கும். அந்திரேயா சொல்லுவான், ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்குது. ஆமென். நம்ம கையில் கூட ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறாருங்க.
நம்ம கையில் ஆண்டவர் வரங்களை தந்திருக்கிறார். நம்ம கையில் ஆண்டவர் கனிகளை தந்திருக்கிறார். எத்தனை வரங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிரியை செய்திருக்கிறோம். இந்த கால வேளையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவர் வரத்தை தந்திருக்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசன வரங்களை தந்திருக்கிறாரு, சொப்பனங்களை காணுகிற வரங்களை தந்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த கால வேளையில் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? எத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்தை தேடி வரீங்க? உங்கள் கையில் இருக்கிற அந்த 5 அப்போ 2 மீன் என்றைக்காவது ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் வருமானங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் தந்த இந்த அருமையான பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புங்கப்பான்னு எத்தனை மணி நேரம் எத்தனை மணி நேரம் உங்களுடைய குடும்பத்திற்காக தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்திருந்து ஆண்டவர் தந்த இந்த அழகான குடும்பத்தை, இந்த 5 அப்போ 2 மீன் ஆண்டவரே குறைவில்லாமல் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிங்கன்னு எத்தனை மணி நேரங்க நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறாரு. அந்த அபிஷேகம் 5 அப்போ 2 மீனை போல இருக்குது உன் கூடையில். ஆனால் அது நிரம்பி இருக்கிறதா? வாழ்க்கை என்னும் கூடையில் நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் அதிலிருந்து எடுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ சமாதானமோ சந்தோஷமோ நிறைவான சம்பூர்ணமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறீர்களா? இந்த கால வேளையில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கை குறித்ததான கவலை, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள், இந்த உலகத்தில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க, என்ன வேணாலும் நீ சாதிச்சிடலாம். உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம் தேவ சமாதானம். ஆமென். தேவ சமாதானம், தேவ சமாதானம். உங்ககிட்ட தேவ சமாதானம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகாது. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகாது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை உங்களால் காணவே முடியாதுங்க. தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பிச்சுன்னா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் உங்கள் கூடையானது 5 அப்பம் 2 மீன்களைப் போல அது பலுகி பெறுகிறதாவே இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இந்த வனாந்தரத்தில் தாங்க ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார். சீஷர்களை சோதித்தார். சீஷர்களுக்கு தெரியல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கே தெரியலங்க. நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று நமக்குள்ளேயே நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ளேயே விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? நான் ஜெபித்தா என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னும் பலப்பட முடியல. அதனால்தான் தோல்விகள், அதனால்தான் ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில். 2வது காரியமாக பார்க்கும்போது பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலைகள். பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று. என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்களேன். சத்தமா சத்தமா இந்த சைடு. பணம் இல்லைன்னா பணத்தை கூட தூக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? பணத்தை கூட தூக்க முடியாது. உண்மை அதுதான். ஆனால் இந்த கவலை இருக்கு பாருங்க. பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாத இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. பிச்சைக்காரனு கூட கவலை உண்டுங்க. என்ன தெரியுமா? 10 பேர்கிட்ட எடுத்தால் 11வது ஆளாவது பிச்சை போட்டாதான் அவனுக்கு என்ன உண்டு? போஜனம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒரு ஏழை விதவினுடைய கவலையை குறித்து வேதம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு காரியங்க.
எத்தனையோ தேவைகள் உண்டு. ஒரு குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துகிறவங்க, செலவு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளைகளுடைய தேவை இருக்குது, குடும்பத்து தேவை இருக்குது, வாடகை, பிள்ளைகளுக்கு காரியங்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் வரை, அந்த பிள்ளைகள் சம்பாதித்து ஒரு கால் ஊண்டி நிற்கும் வரை, பொருளாதார சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் நகைகள் அடமானம் வைத்து தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. எத்தனையோ குடும்பங்களில், எத்தனையோ குடும்பத்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு போகணுன்னா ஒரு அட்வான்ஸ் வேணும்னா தங்கள் நகைகளை வைக்கிறது, கடன்கள், எவ்வளோ காரியம். மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான ஒரு நெருக்கம் என்ன தெரியுமா? கடன். காரியம் கவலையில், காரியம் வனாந்திர வாழ்க்கையை குறித்து. ரெண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பித்த பிறகு முதல் தேவை என்ன தெரியுமா? பொருளாதார ஆசீர்வாதம். ஆமென். பொருளாதார ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லைன்னா அவன் குடும்பத்தை நடத்துவது எவ்வளோ கடினமான ஒரு காரியம் தெரியுமா? நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் எங்களால் தைரியமாக இந்த வசனத்தெல்லாம் உங்களோடு கூட பேச முடிகிறது. ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவை, மிக முக்கியமான தேவை பணம். பாருங்கள், இந்த ஏழை விதவையை குறித்து மிக அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமானது வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரல் ஒருவரான மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, போதும் பாருங்க, 1ஆம் வசனத்தில் மிக அழகாய் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனைவியானவள், அவளுடைய கணவன் இறந்து போகிறார். அவளுடைய வாழ்க்கையில் அந்த விதவை தாய் அவன் கணவன் வாங்கின கடனின் நிமித்தம், அந்த கடன் கொடுத்தவன் தன்னுடைய வீட்டில் வந்து அந்த பிள்ளைகளை எடுத்து போகும்படியாக நிற்கிறான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க முடியாமல் போகும்போது வீட்டில் உள்ளவர்களை வைத்து, அந்த பிள்ளைகளை வைத்தோ இல்லை வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள அடிமைத்தனமாக எடுத்து கொண்டு போய் அவங்க வாங்கின கடனுக்கு அவங்க உழைத்து அந்த கடனை கட்ட வேண்டும். பாருங்கள், இங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து நிற்கிறாள். அந்த விதவையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காரியம், அவளுக்கு இருந்தது 2 பிள்ளைகள் தான். அந்த 2 பிள்ளைகள் உழைத்தாதான் அந்த தாயாருடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை வாழ முடியும். அவளுடைய இயலாமையின் சூழ்நிலை, யார் எனக்கு உதவி செய்வாள் என்ற ஒரு ஏக்கம். எங்கு போனாலும் வாசல்கள் அடைப்பட்ட வாசல்கள். இந்த விதவையினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அன்று எலிசா மிக அழகாய் அந்த தீர்க்கதரிசியை உடைய மனைவியிடத்தில் போய் நிற்கிறார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறான் என்று அவர் வேதனையோடு கூட கலங்கி அந்த தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லும்போது, பாருங்க, அந்த மனுஷன் அவள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவனே, என் கணவன் உன்னிடத்தில் தானே பயின்றான், மூலியமாய் ஊழியத்தில் இருந்ததை நீ அறிந்திருக்கிறீரே, அவன் உண்மையாய் ஓடின நாட்களை நீ நினைத்திருக்கிறீரே. ஆனால் அந்த மனுஷன் கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டான். இன்றைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் நிற்கிறது. என் 2 பிள்ளைகளை கடன் வாங்கினவன் அழைத்து கொண்டு போக நிற்கிறான். அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கை என்னன்னு தெரியல என்று அவன் அந்த தீர்க்கதரிசி இடத்தில் வந்து அவள் நிற்கிறான். பாருங்கள், அந்த தெய்வனுடைய மனுஷன் எலிசா அவளை நோக்கி கேட்குற ஒரு காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே பேசலைங்க. எலிசா அவளை பார்த்து கேட்ட காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2வது காரியம் கேட்குறான், உன்னிடத்தில் என்ன இருக்குது? நம்மளை பார்த்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் அவங்கள பார்த்து கேட்குறேன்னு நினச்சிங்களா? அந்த கேள்வி
அடுத்த நேரத்துக்கு வழியே இல்லை. நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் பதில் சொல்லிடுறீங்க. சொல்லி முடிச்சதும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களேன். ஆனால் இந்த பெண்மணி எலிசா கேட்கும் போது அவள் எலிசாவை தேவனுக்கு ஒப்பிட்டு அவள் பார்த்தாள். அவள் எதுவுமே சொல்லலை. உன்கிட்ட என்னம்மா இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. ஆமென். என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அவள் அடுத்த வழிக்கு உணவில்லை. அவள் கடன் அடைக்க வேண்டும். அவளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அவனுடைய கணவனானவன் ஊரை சுற்றி கடனை வாங்கி நிற்க வச்சுட்டு போயிட்டான். அவள் அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எலிசா கேட்கும் போது அந்த பெண்மணி பதில் சொல்லுகிறாள், ஆண்டவனே, என்னிடத்தில் ஒரே ஒரு எண்ணெய் குடத்தை தவிர என்கிட்ட என்ன இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். அந்த எலிசா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ போய் அயலான் வீட்டிலலாம் போய் என்ன வாங்கிட்டு வா, குடத்தை வாங்கிட்டு வா. ஆமென். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. யாராவது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிறோம், நானே இருக்கிறேன்னு வச்சிங்களேன். யார்கிட்டனா நான் என் மனைவியை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறேங்க, உங்கள் கையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற நெக்லஸ் இருந்தால் கொடுங்க, நான் கூப்பிட்டு போயிட்டு வந்து தரேங்கன்னு சொன்னால் கொடுப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொடுப்பீங்க? நான் கொடுக்க மாட்டேன். நான் என்னை வச்சு சொல்கிறேன். என்ன சொல்லுவோம்? ஐயோ, லாக்கர் சாவி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க, பையன் எடுத்துகிட்டு போயிட்டான், போன மாதம்தான் கொண்டு போய் அடக்க வச்சேன். ரெண்டத்தில் எதுனா ஒரு பதில் தான் இருக்கும், மனிதனுடைய இயல்பு. ஆனால் பாருங்க, அந்த மனுஷன் சொன்னவுடன் அந்த விதவை ஸ்திரீயானவள் போய் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் குடத்தை வாங்கிட்டு வரா. எல்லாருமே குடத்தை தந்தாங்க. என்ன தந்தாங்க? எல்லாருமே குடத்தை தந்தாங்க. குடத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே போகிறா, எல்லாத்தையும் வாங்கி அடிக்கிட்டா. அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், கதவை பூட்டி கொண்டு நீயும் உன் பிள்ளையோ என்ன பண்ணு, இருக்கிற எண்ணெய் எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றுன்னு சொல்கிறான். பிரியமானவர்களே, அவர்கள் ஊற்றினார்கள். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் ஊற்றினார்கள், குடங்கள் நிரம்பினது. அந்த தேவையானது வரைக்கும் குடங்கள் நிரம்பிற்று. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? காரியம், ஆண்டவரோடு கூட பேச கற்றுக்கணும். ஆண்டவரோடு கூட பேச கற்றுக்கணும். எலிசா அந்த மனுஷியோடு கேட்கும் போது காரியம், உனக்கு என்ன வேண்டும்? ரெண்டாவது காரியம், உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆண்டவரோடு நீங்கள் பேசும்போது ஆண்டவர் கேட்குற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்னம்மா வேணும்? இதுக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவைகள் வரும்போது, பண சூழ்நிலைகள் வரும்போது, இவர்களை கேட்டால் கிடைக்குமா? இவர்களை போய் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் உதவி செய்வாங்களா? பாருங்க, ஜெப ஆவி, கீழ்ப்படிதல். காரியம், அவ சொன்ன ஒரு வார்த்தை எதுவுமே அந்த பெண்மணி பேசவில்லை. நீ போய் எல்லா குடங்களையும் வாங்கி கொண்டு என்ன பண்ணு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். வாங்கிட்டு வந்து வச்சணும். அடுத்த வார்த்தை சொல்கிறான், நீயும் பிள்ளைகளும் கதவை பூட்டி கொண்டு என்ன பண்ணு, எண்ணெயை ஊற்று. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு குடும்ப ஜபத்தை செய்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணெய் குடங்கள் நிரம்புங்க. குடங்கள் நிரம்புங்க. லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு வேளை நைட்டு 12 மணிக்கு தான் வரீங்களா, கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க தூங்குனா, குட்டி பிள்ளைங்க தூங்கினாலும் தூங்கட்டும், ஜபம் பண்ணாமல் படுக்காதீங்க. இல்லையா? மனைவி லேட்டாக வருவாங்களா, மனைவி ஒரு வேளை நைட் டியூட்டி, உங்களுக்கு அன்றைக்கி நைட் டியூட்டி இல்லையா, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க. இல்லை செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ ஆன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எதற்கு சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை வந்திருக்கு, இதை எப்படி மாற்றணும்னு தெரியலன்னு நீங்கள் நினைப்பீங்களா, உங்கள் குடும்ப ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதை தாங்க எலிசா கற்றுக் கொடுத்தான் அந்த பெண்ணிடத்தில். பாருங்க, மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து
உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பா. அவங்க அந்தரங்கத்தில் உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு எண்ணெய்களை ஊற்றினாங்க. எல்லாம் ஊற்றி முடித்தார்கள். எல்லாம் ஊற்றி முடிந்தது. அந்த பெண்மணி இடத்துல இருந்த அந்த ஒரு காரியம் கீழ்ப்படிதல். ரெண்டாவது, அவள் விசுவாசித்தா. எனக்கு இந்த தேவன் மூலியமாக, இந்த மனுஷன் மூலியமாக தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நீங்கள் காலையில் ஆலயத்திற்கு என்ன நோக்கத்தோடு கூட, என்ன பாரத்தோடு கூட, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை என்ன தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் அறியல. ஆனால் என் தேவன் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் இதுதான். என்னப்பா வேணும், என்ன வேணும் உன் வாழ்க்கையில், என்ன குறைவு உன் வாழ்க்கையில், என்ன குறைவோடு கூட நீ வந்திருக்கிற, உன் குறைவுகளை நீக்க இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் முழுசும் தியானிக்கும் போது 7வது வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த பாத்திரங்களெல்லாம் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் என்ன பண்ணப்படுது, நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபமானது, அந்த அபிஷேக எண்ணெய் உங்களை நிரப்பி முடிக்கிற வரை தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் எழும்பாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை ஏதோ கொஞ்ச நேரத்தோடு நீ பாடிடாதீங்க. அந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமை உள்ள அபிஷேகத்தை தேவன் உங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் முடிந்தோன்னு 7ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். ஆமென். என்ன கொடெல்லாம் முடிஞ்சனும் அவன் என்ன பண்ணல, நேராக போயிட்டு எண்ணெயை விற்று அவள் பணம் ஆக்கிக்கல. நல்லா கவனித்து பாருங்க. அவள் அந்த எண்ணெய் கொடெல்லாம் நிரப்பணும். நேராக என்ன பண்ணுறா, தேவனுடைய மனுஷங்கிட்ட போய் சொல்கிறா, எலிசாவே என்ன நின்று போயிட்டு இப்போ என்ன பண்ணணும். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், இவனை அடி, இவனை வெட்டு, அவனை கட்டுறேன், இவனை கட்டுறேன்னு ஜெபிக்கிறோமே தவிர, ஆண்டவரே என்னிடத்தில் நீ எதிர்பார்க்கிற காரியம் என்னப்பா. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம தேவைக்கு கண்டிப்பாக ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். ஆனால் சில வேளைகளில் நம்ம ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னிடத்தில் நீங்கள் என்னப்பா எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறது இல்லை. அதனால தான் நம்முடைய குடங்கள் எப்போதும் காலியாகவே இருக்குது. இருக்கிற அந்த ஒரு குடத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, விற்கவும் முடியல. அந்த குடத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பெருகவும் முடியல. அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அபிஷேகமானது நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட அந்த ஜீவ ஊற்று, நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக எண்ணெயானது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற குடங்களை நிரப்புகிற ஒரு அபிஷேகமாய் நமக்குள்ளே என்ன பண்ண முடியல, மாற்றிக்கொள்ள முடியாமல் அதே இடத்துல நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, அவள் போய் கேட்கும்போது அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னா, இது எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணு, கடன்களை கொடு. இந்த கால வேளையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் கடன் சூழ்நிலைகள், உங்கள் கடன் பிரச்சனை என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறீங்களா, உங்கள் அற கதவை பூற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அழுவுங்க. ஆண்டவரே, நான் தெரிந்தோ இல்லை அறியாமலோ இந்த காரியங்களெல்லாம் நான் கடனை வாங்கிட்டப்பா, நீர் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாருங்கன்னு அழுது பாருங்க. உங்கள் கையில் எப்படி ஆண்டவர் அந்த விதவை தாய்க்கு அந்த அற்புதத்தை செய்தாரோ, அதே போல் உங்கள் கடன்கள் எல்லாவற்றையும் தேவன் முடிக்க அவர் கிருபை தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் உதவி கேட்க வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே.
இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் மாத்திரம்தாங்க உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். உனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகமானது அந்த பொன்னிறமான எண்ணெய் உன் குடத்தை நிரப்புவது மாற்றமல்ல, உன் சந்ததிகளும் அது நிரப்புகிறதா இருக்கும். பாருங்க, அந்த விதவை தாய் எலிசாவிடத்தில் சொல்லுகிற காரியம், ஆண்டவனே என் 2 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாய், என் வாழ்க்கை என்ன ஆண்டவனே என்று அவள் கதறும் போது தான் ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உனக்கு என்னம்மா வேணும், உன்கிட்ட என்ன இருக்குது. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய காரியம் என்ன. என்னுடைய தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் கேட்கிற காரியம் என்னதான், உங்களுக்கு என்ன வேண்டும், உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய காரியம் என்ன என்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இந்த கால வேளையில் பேசி கொண்டு இருக்கிறார். அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு இந்த கால வேளையில் தெரியப்படுத்துங்க. ஓ, கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏனப்பா இந்த சூழ்நிலை, அந்த விதவை தாய் கதறினது போல இன்றைக்கு பண காரியத்தில் ஐயோ யார் என்னை விடுவிப்பார் என்ற எண்ணத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். என் கையில் இருந்ததெல்லாம் போச்சு, நான் திருப்பி இதெல்லாம் எப்படி எடுக்க போகிறேன், அந்த ஒரு இருதயத்தோடு கலக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிறது ஒரு கூட எண்ணெய், அதுதாங்க தேவன் தந்த அபிஷேகம், ஜெபஆவி. தேவன் தந்த ஜெபஆவி, தேவன் தந்த ஜெபஆவி. உன் ஜெபஆவியை உன்னுடைய அறையை பூற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கதறு, தேவனுடைய சமூகத்தில் கதருங்க. ஆண்டவரே, எனக்கு யாரப்பா இருக்கிறா, இந்த சூழ்நிலை, இந்த பண காரியத்தில் இந்த யார் ஆண்டவரே விடுதலை ஆக்க முடியும், இந்த கடன் சுமையினால் தாங்க முடியவில்லையே என்று எண்ணத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட தாங்க பேசி கொண்டு இருக்கிறார். என்னப்பா வேணும், என்ன வேணும், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் அடுத்த கேள்வி இதுதான், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. என் தேவன் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார், சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஐயோ, இந்த வண்ணாந்திரமான வாழ்க்கை நான் எப்படி மாறப்போகிறேன், இந்த வருத்தத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கிறது. ஐயோ, என் சொந்த வாழ்க்கை, தேவன் தந்த வாழ்க்கை, ஐயோ இழந்துட்டேனே, இந்த காரியம் வாழ்க்கை விட்டு இழந்துட்டே என்று இருதயத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். அந்த சீஷர்கள் கவலைப்பட்டது போல, ஐயோ இந்த வேலையில் எந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன். ஆண்டவர் பலன் தருகிறவராக இருப்பா. கொஞ்ச காலம் உங்கள் கண் முன்னாடி தாங்க இருக்குது. 5 அப்பம் 2 மீனும் உங்கள் கண் முன்னாடியே, உங்கள் கையிலேயே தேவன் அபிஷேக எண்ணெய் குடத்தை தேவன் கையில் தந்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் எதை செய்தாலும் நன்மையானது செய்கிறதாக இருப்பார். 3ஆவதாக, ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, ஆபத்து, பலவிதமான ஆபத்துகள் உண்டு. ஆனால் ஒரு சில ஆபத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை சூழ்நிலையில் நாம் போய் மாட்டிக்கொள்ளும் போது நாம் எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். இங்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 18 வசனத்தை நான் சுருக்கமாய் முடிக்கிறேன், நேரமில்லாத காரணத்தினாலே. இங்கு அந்த காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரர்களோடு கூட ஆலோசனை பண்ணினான். இந்த சிரியர்கள் இஸ்ரவேலரை முறியடிப்பதற்காக
அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். இங்கு பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது, ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆண் அனுப்பி, என்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, சீரியர் அங்கு இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிப்பதற்காக சீரியர் இராணுவத்தினர்கள் இஸ்ரவேலுக்கு தெரியாமல் தந்திரமாய் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று யோசனை பண்ணி, கரெக்டாக எந்த வேளையில் அவர்களை முறியடிக்க முடியும் என்று சீரியர்கள் இஸ்ரவேலர்கள் மேல் கண் வைத்து பாளையம் இறங்க வேண்டும் என்று பாளையம் இறங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தீர்க்கதரிசி மூலியமாக இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல பேசி, நீ அங்கு போகாதே, நீ மாற்றி போயிரு என்று தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியம் நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஒரு கட்டம் வரும்போது இந்த சிரியர்கள் எத்தனையோ விதமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ண வேண்டும் என்று மனுஷர்களை அனுப்புவதும், அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் தேவனுடைய மனுஷன் அந்த ராஜாவின் இடத்துல பேசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறாரு, விடுதலையாக்குகிறவராயிருப்பான். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம், அந்த சிரியர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஒரு என்னன்னா, யாரோ ஒருவன் நம்ம போவதற்கு முன்பதாகவே அந்த இஸ்ரவேல் இராணுவத்திற்கு சொல்லிடுறான். யாரா அதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இங்கே பார்ப்பீங்களானால் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படிதான் அந்த விஷயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிறது, எப்படி அவர்கள் தப்பி வைக்கிறார்கள் என்று சிரியர் தேசத்தினுடைய அந்த ராஜாக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது. கடைசியாய் எலிசா தீர்க்கதரிசியால் அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று அவன் கண்டுபிடிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரம் தேவன் நம்மளை ஒரு சில காரியத்திலிருந்து தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆபத்தான சூழ்நிலைகள், ஆனால் அது கூட நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறதில்ல, அறிந்து கொள்வதில்லை. ஆபத்தான சூழ்நிலைகள் பாருங்க, ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பார்க்கிறார். பாருங்க, அந்த உளவாளி யாரான்னு பார்த்து அவனை பிடிக்கிறாங்க. பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசியே அவர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிறவனாக இருக்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். பாருங்க, இது சிரியர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 12வது வசனத்தில் 13, 14 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படியல்ல என்ற ஆண்டவனாக ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிறதை எல்லாம் இஸ்ரவேல் இருக்க தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். எங்கே பேசுகிறதெல்லாம், என்ன கூட்டம் கூடி என்ன பேசினாலும் என்ன சதி தீட்டம் பண்ணாலும் உங்களை மேற்கொள்கிறது ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிறிய ராஜாவுக்கு சொல்கிறான் பாருங்க, நீ உள்ள பிளான் பண்ணி பேசுகிறதெல்லாம் யார்கிட்ட போதும், தீர்க்கதரிசியாகிய எலிசா கிட்ட போகுது. நீ என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருந்தால் என்ன பண்ணினாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை தப்பிப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான காரியத்தெல்லாம் ஆபத்தான சூழ்நிலைகளில் தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. சொல்கிறான் பாருங்க, சீரியா ராஜா அலறுறான், டே எப்படிடா நான் பிடிக்கலான்னு நினைக்கிறேன், நம்ம போய் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பண்ணிடுது, செய்தி போயிடுது. இதுதாங்க கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கை. உன் எதிரியான பிசாசானவன் என்ன செய்ய போகிறான், என்ன செய்ய வகை தேடுறான்னு முன்னாடி ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணு, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால போட்டுடணும். ஆமென். முழங்கால போட்டால் என்ன நடக்கும்னு அடுத்தது சொல்கிறேன் பாருங்க.
கண்டுபிடிச்சி ரதங்களும் இரவோடு இரவாக என்ன பண்ணுறான், எலிசா தீர்க்கதரிசியினுடைய இடத்துக்கு இரவோடு இரவாக சீரிய இராணுவம் வந்து இறங்குது. இவனை பிடிச்சா மொத்த தேசத்தையும் பிடிச்சிடலாம். குடும்பத்தில் ஒருத்தரை பிசாசானவன் தட்டினா மொத்தம் குடும்பமும் காலிங்க தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லிக்கலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார். 4 கால் இருந்தால் தான் அது பேர் மேஜை, 4 கால் இல்லைன்னா அது பேர் குப்பை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டினாதான் கட்டுறவன் பிரயாசா, சத்தமாக பேசுங்க, விருதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு கால் மட்டும் நிற்கிறேன், மேஜைனா அது பேர் மேஜை இல்லை. அது ஏதாவது ஒரு பள்ளத்தில் தோண்டி சும்மா நிற்க வைக்க வேண்டியதுதான், ஷோக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், தேவன் அந்த தீர்க்கதரிசியின் மூலியமாக செய்கிறதை சீரியர்கள் அறிந்து கொண்டு எலிசாவை இரவு முழுவதும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சூழ்ந்துட்டாங்க. 13ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லும். பாருங்கள், அப்போது நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு 15வது வசனத்துலேருந்து அழகாக இருக்குங்க. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் கேஆர்சி காலில் எழுந்து வெளியில் பார்க்குறான், வீடை சுற்றியில் என்ன நிற்குது, இராணுவம் நிற்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு எலிசாவை பிடிக்க ஊரே படையே வந்து நிற்குது. உனக்கு சத்துருக்கள் எந்த அளவுக்கு பெறுகிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் உன் பந்தியை உயர்த்துகிறார், உன் தலையை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, மென்மேலும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அர்த்தம். பிரச்சனையே இல்லை, அவமானமே இல்லை, இழப்பே இல்லைன்னா கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நாளும் பயணிக்கலன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கேஆர்சி வந்து சொல்கிறான், ஆண்டவனே வெளியில் ஒரு பெரிய கூட்டமே நிற்குதப்பா, நம்ம எங்கேருந்து போகிறது, மிக அழகாக இருக்கும். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நான் அறியேன். ஒருவேளை என்ன பிரச்சனையோடு கூட, என்ன சூழ்நிலைகளோடு கூட இந்த காலவேளை தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் நான் அறியேன். இந்த இளைய தலைத்து மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகளோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நான் அறியேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, நடக்கிற காரியமானது எலிசா சொல்கிறான் அந்த வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு கூட இருக்கிறவர். அதனால தான் ஆண்டவராக இயேசு ராஜா சொல்லும் போது சொன்ன காரியம், சமாதானத்தை போட வந்திருக்கிறேன், ஆனால் உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவர் அந்த எலிசா ஜெபிக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவரே இவன் கண் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை, இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் கண்கள் யாருமே இல்லை, இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்ற, இல்லை இந்த சூழ்நிலையிலேருந்து மீட்டெடுக்க, இந்த ஆபத்துலேருந்து எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு உங்கள் கண்களை என் தேவனாகிய கர்த்தர் திறக்கிறார். உங்கள் பின்னாடி ஒரு பெரிய சேனை கூட்டத்தை இருக்கிறதை இன்றைக்கு உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கேயுமே ஓட வேணாங்க. உங்களை ஓட விடுறவங்கள நீங்கள் அழகாக ஓட விடலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பாருங்க, அந்த அருமையான அந்த தாசன் தீர்க்கதரிசி எலிசா செபித்து முடித்து சொல்கிற ஒரு காரியம், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறலும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும் போது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிற்கிறதை அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த அபிஷேகத்தை குறித்து சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீங்க. நீங்கள் தனி ஆள் இல்லைங்க.
உங்களோடு கூட என் தேவனாகிய கர்த்தருடைய சேனை இருக்குது. ஹல்லேலூயா. உங்களை யாரும் துரத்த வேணாம். துரத்துறவர் வந்தார்னா தானாக எல்லாம் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கூட்டம் கூடினாலும் சரி, எத்தனை பேர் உங்கள் வீட்டை சுற்றி நின்னாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகளோடு கூட உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும்படியாக தேவனுடைய படையை இந்த நாளில் உங்கள் கண்கள் காண தேவன் கிருபை செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை நிற்கிறதை அவன் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தோடு கூட திகிலோடு கூட உன்னை சுற்றில் இருக்கும் காரியங்களை கண்டு அஞ்சாதீங்க. உன்னோடு கூட இருக்கிறவர் இந்த சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் அக்னிமயமான தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா பயப்படலைங்க. அவனோடு கூட ரதங்கள் இல்லை, அவனோடு கூட யுத்த வீரர்கள் இல்லை, அவனோடு கூட ஒருவரும் இல்லை. ஆனால் அவனோடு கூட இருந்த ஒருவர், அவர் யுத்த வீரர், அவர் யூத ராஜ சிங்கமாய் அவனோடு கூட இருக்கிறதை அந்த ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆனால் இன்னொரு காரியம் ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க. அவன் அடுத்த ஜெபம் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அவனுக்கு வாசிங்க, அதை நான் முடிக்கிறேன். அவர்கள் அவனெடுத்து வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கண்மயக்கத்தை உண்டாகும்படி செய்யுங்கள் என்றான். ஆண்டவர் கண்மயக்கத்தை அந்த எதிரியானவர்களுக்கு உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இந்த மூஞ்சியை பார்க்கும் போதெல்லாம் என்னை திட்டினே இருக்கும், இந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரும், போகும்போது வரும்போது திட்டம், மூஞ்சியில் துப்போம், தண்ணி ஊற்றும், இல்லை வேணுன்னே எதுனா பண்ணணும்னு நினைக்கலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்க, அவங்க மௌனமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க மௌனமாக இருக்கிறத பார்ப்பீங்க. எலியா பாருங்க, கண்மயத்தின் ஆவியை தந்தது மாத்திரமல்ல, ஒரே ஆள் தான் மொத்த இராணுவத்தையும் கொண்டு வந்து சமாரியா பட்டணத்தில் நடுவில் நிற்க வச்சுட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இவனை அடிக்க வந்தவனை என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேல் இராணுவத்தை வச்சு அடிக்கலை. ஆண்டவரே கண்மயக்கத்தின் ஆவியை தாங்கப்பான்னு சொல்லி வாசிங்க. அப்படியே அந்த வசனத்தை வாசிங்க, நான் அப்படியே முடிக்கிறேன். இந்த பட்டணம் அல்ல பாருங்க, அப்போது எலிசாவில் நோக்கி, இது வழி அல்ல. யாருக்கிட்ட சொல்கிறான், யார் கொலை பண்ண வந்தானோ, யார் அவனை உயிரோடு புதைக்க நினைக்கிறானோ அவன்கிட்ட சொல்கிறான், டே எப்பா இது வழி இல்லைடா, நீ வாடா நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான், சமாரியா பட்டணத்தில் நடுவில் கூட்டி போய் நிற்க வைக்கிறான். இப்போ ஆண்டவர் கண்ணை இப்போ கழட்டுறார், பாடுறா, உன்னை சுற்றி என்ன இருக்குது பாருடான்னு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உன்னுடைய எதிரியினுடைய கண்களை அவர் கட்டுகிறவராக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. சத்தமாக சொல்லுங்கள், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடையது. உங்கள் ஜெபங்க நீங்கள் கட்டி ஜெபிச்சு பாருங்கள், நம்ம தாண்டும் போது அந்த வாய் திறக்கவே திறக்காது. அப்படியே திறந்தாலும் நம்ம காதில் விழவே விழாது. அது பாட்டுக்கு கத்தி ஒரு நாள் என்ன பண்ணும், மலையை பார்த்து என்னமோ கத்துதேன்னு கத்தின்னு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு கர்த்தர் சொன்ன வழியில் ஓடிட்டே இருந்து பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் இருக்கும். உன்னை எதிரியாக இருக்கிறவன் கையில் தேவன் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே எலிசாவை அவன் போடணும்னு நினச்சி வந்தான். ஆனால் எலிசா என்ன பண்ணுறான், இது வழி இல்லைடா வாங்கடான்னு மொத்த படையை கொண்டு போய் சமாரியா நடுவில் நிற்க வச்சுட்டான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர்களை சுற்றி யார் இருந்தார்கள், இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. உன் சத்ருவை உன் கரங்களில் கொண்டு வருகிற காலத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே, இந்த 3 காரியங்கள் நம்ம எல்லா வாழ்க்கையில் கடந்து போகிற ஒரு காரியந்தாங்க. முதல் காரியம் வாழ்க்கையை குறித்ததான
சவால்கள், ரெண்டாவது காரியம் பொருளாதார பிரச்சனை, மூன்றாவது காரியம் ஆபத்தான சூழ்நிலை. இந்த ஆபத்தான சூழ்நிலை பல வகையில் வருங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளிலிருந்து தப்புவிக்க எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா, எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பா என்று மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீ சொன்னது போல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தின்படியே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும் சொன்னது போல கலக்கத்தோடு கூட, பயத்தோடு கூட, கவலையோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிட கருத்தில் கொடுக்குறப்பா. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கவலைகள் ஆண்டவரே. ஒரு சில கவலைகளை குறித்து தான் நாங்கள் பார்த்தோம்ப்பா. இன்றைக்கே கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொருக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. பிலிப்பியர் 6:7 சொல்லுவது போல உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிற போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், உங்களுடைய தேவ சமாதானம் ஒவ்வொருக்குள்ளாக நிரப்பட்ட ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. சங்கீதம் 125:2 போல பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது மூலம் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறதை இன்றைக்கு ஒவ்வொரு கண்களும் காணட்டும் ஆண்டவரே, காணட்டும் அப்பா, காணட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் இருக்கிற பயங்களை நீர் அறுத்து போடுவீராக. ஒவ்வொருக்கும் திறந்த வாசல் வைங்கப்பா. நம்முடைய சமாதானம் ஒவ்வொரு நிரப்புவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.